அறலட்சியங்களை புற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முழுமையாக சரி செய்து கொள்வது வீணான முயற்சி என்பதை மனிதன் ஒருவேளை அறிந்து கொள்வான். இப்படி அறிந்தபின் தன் லட்சியங்களை உலகில் நிறுவுவதற்கு அவன் ஒருபோதும் முயல்வதில்லை. ஆனால் தன் லட்சியத்தையே அறுதி லட்சியமாக கொண்டு அன்பின் உச்சியில் நின்றபடி வழிபட தொடங்குகிறான். இந்த உயர் லட்சியம் எல்லா தாழ்ந்த லட்சியங்களையும் தன்னுள் அடக்கியதாக விளங்குகிறது. காதல் கண்ணிற்கு அட்ட கருமையானவளும் அழகின் சிகரமாக தெரிவாள் என்று சொல்லப்படுவது உண்மைதான். மூன்றாம் மனிதனுக்கு அவள் அப்படி தெரிய மாட்டாள். அந்த காதலனின் காதல் தவறான இடத்தில் செலுத்தப்பட்டதாகவே அவனுக்கு தெரியும். ஆனால் காதலனோ காதலியிடம் அழகின் சிகரத்தையே காண்கிறான். ஒருபோதும் அட்ட கருப்பை காண்பதில்லை. அழகோ அழகற்றதோ எதுவானாலும் சரி, நம் அன்பிற்குரிய பொருட்களே நமது லட்சியங்கள், உருவாகி செயல்படும் மையங்கள் ஆகின்றன. மக்கள் பொதுவாக எதை வழிபடுகின்றனர்? பராபக்தனின் லட்சிய உச்சியாக விளங்கும் முழுமுதற் கடவுளை அல்ல. அல்லவே அல்ல. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவரவர் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் ஒவ்வொருவரும் வழிபடுகின்றனர். ஒவ்வொருவரும் தனது லட்சியத்தையே புற உலகில் கொண்டு வந்து அதன் முன் மண்டியிட்டு வணங்குகிறார்கள். அதனால்தான் கொடியவர்களும் இரத்தவரி பிடித்தவர்களும் இரத்தவரி கொண்ட கடவுளை படைக்கிறார்கள். தங்கள் லட்சியத்தை தான் அவர்கள் நேசிக்க முடியும். அதுபோலவே நல்லவனும் இறைவனை பற்றிய உயர் லட்சியத்தை கொள்கிறான். அவனது லட்சியம் உண்மையிலேயே மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டதுதான். 8வது தலைப்பு, அன்பு கடவுளுக்கு சான்று அந்த அன்பு கடவுளை. தன்னலம், கணக்கு பார்த்தல், பேரம் பேசுதல், பயம் முதலியவற்றை கடந்து சென்றுவிட்ட பக்தனின் லட்சியம் எது? இத்தகையவன் இறைவனிடம் கூட, என்னிடம் உள்ள எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன், உன்னிடமிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம், உண்மையில் என்னுடையது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை என்று கூறுகிறான். உள்ளத்தில் இத்தகைய உறுதி வரும்போதுதான் பக்தனின் லட்சியம் நிறைவுற்ற பக்தியாகிறது. எதற்கும் அஞ்சாத பராபக்தியாகிறது. பக்தனின் இந்த உயர்ந்த லட்சியத்தில் குறுகிய நோக்கங்களுக்கு இடமில்லை. அவனது அன்பு உலகையே அரவணைத்து செல்கின்ற முழுமையான அன்பு. மகோன்னதமான இந்த பக்தி லட்சியம் குறியீடுகள், புற சின்னங்கள் இவை எவற்றின் துணையுமின்றி லட்சிய நிலையிலேயே விரும்பப்பட்டு வழிபட பெறுகிறது. இதுவே பராபக்தியின் மிக சிறந்த நிலை. அனைத்தையும் தன்னுள் அடக்கி கொண்ட லட்சியத்தின் லட்சியத்தை வழிபடுவது. பக்தியின் மற்ற வடிவங்கள் இதை அடையும் வழியில் அமைந்த பல்வேறு படிகளே. பக்தியோகத்தை கடைபிடிப்பதில் வரும் நமது வெற்றி தோல்விகள் எல்லாம் லட்சியத்தை அடையும் பாதையில்தான் உண்டாகின்றன. தனது அகலட்சியத்தை புறப்பொருட்கள் மீது ஒன்றன்பின் ஒன்றாக கற்பிக்கிறான் சாதகன். ஆனால் எல்லையின்றி வளர்ந்து செல்கின்ற தனது அகலட்சியத்தை தெளிவுபடுத்தும் திறனற்றவை அவை என்பதை காண்கிறான். எனவே இயற்கையாகவே அவை ஒவ்வொன்றையும் புறக்கணிக்கிறான். கடைசியாக புறப்பொருட்களில் லட்சியத்தை காண முற்படுவது பயனற்ற செயல் என்பதையும், தன் லட்சியத்துடன் ஒப்பிடும்போது அவையெல்லாம் வெறும் வெறுமை என்பதையும் உணர்கிறான். மிக உயர்ந்ததும் பொதுவானதும் உண்மை பொருளாக விளங்குவதுமான லட்சியத்தை முழுமையாக உயிரோடும் உணர்வோடும் காணும் சக்தியை நாளடைவில் அவன் பெறுகிறான். இந்த நிலையை அடைந்த பிறகு இறைவனை காண முடியுமா முடியாதா, அவர் எல்லா சக்தியும் எல்லா அறிவும் படைத்தவரா இல்லையா என்ற கேள்விகளை கேட்கும் நிலையில் அவன் இருக்க மாட்டான். பக்தனுக்கு இறைவன்தான் அன்பு கடவுள். அவர்தான் அன்பின் மிக உயர்ந்த லட்சியம். அவனுக்கு அதுவே போதும். இறைவன் அன்புமயமானவன் என்பது வெளிப்படை. பக்தனுக்கு தனது அன்பு கடவுளின் இருப்பை எடுத்துக்காட்ட எந்த புறசான்றும் தேவையில்லை. நீதிபதி போல் வீற்றிருக்கும் கடவுளை கொண்டாடும் மத பிரிவுகளில் வேண்டுமானால் அவரது இருப்பை நிரூபிக்க நிரூபணங்கள் தேவைப்படலாம். ஆனால் பக்தன் அத்தகைய கடவுள்களை எண்ணிக்கூட பார்க்க மாட்டான், பார்க்கவும் முடியாது. அவனுக்கு இறைவன் முழுக்க முழுக்க அன்புமயமானவன். அன்பிற்கு உரியவளே, எந்த மனைவியும் கணவனை கணவனுக்காக விரும்புவதில்லை.
கணவனிடம் இருக்கும் ஆன்மாவிற்காகவே அவனை விரும்புகிறாள். யாரும் என் அன்பே மனைவிக்காக மனைவியை விரும்புவதில்லை. ஆனால் மனைவியிடம் இருக்கும் ஆன்மாவிற்காகவே மனைவியை விரும்புகிறான். மனித செயல்கள் அனைத்திற்கும் தூண்டுகோலாக இருப்பது சுயநலம் ஒன்றுதான் என்று சிலர் கருதுகின்றனர். அதுவும் அன்புதான். ஆனால் இது குறிப்பிட்ட ஒரு மனிதனை அல்லது பொருளை விரும்புவதால் தாழ்ந்த நிலைக்கு வந்துவிடுகிறது. என்னை நான் உலகத்துடன் ஒன்றுபடுத்தி காணும்போது கண்டிப்பாக என்னிடம் சுயநலம் இருக்க முடியாது. ஆனால் தவறுதலாக நான் என்னை ஒரு தனி மனிதனாக சிறியவனாக கருதும்போது எனது அன்பு சுருங்கி குறுகிவிடுகிறது. அன்பின் எல்லையை சுருக்கி குறுக்குவதால் தான் இந்த தவறு நிகழ்கிறது. உலகில் உள்ள அனைத்தும் கடவுளிடமிருந்து தோன்றியவை, நேசிக்கப்பட வேண்டியவை. முழுமையை நேசிக்கும்போது அதில் அடங்கிய பகுதிகளையும் நாம் நேசிக்கிறோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த முழுமைதான் பக்தர்களின் இறைவன். மற்ற தேவதைகள், பரமண்டலத்தில் உள்ள பிதா, ஆண்டவன், படைப்பு தெய்வம், வாதங்கள், கொள்கைகள், நூல்கள் முதலியவைகளால் பக்தனுக்கு எந்தவித பயனும் இல்லை. அவற்றிற்கு பொருளும் இல்லை. அவன் பராபக்தி எனப்படும் உயர்ந்த அன்பின் காரணமாக மேற்கூறியவற்றை கடந்து சென்று விட்டான். இதயம் தூய்மையடைந்து துப்புரவாக்கப்பட்டு அன்பு என்ற தெய்வீக அமுதத்தால் நிறைக்கப்பட்டு விட்ட பின் இறைவனை பற்றிய மற்ற எல்லா எண்ணங்களும் சுவையற்று போகின்றன. எனவே அவை தகுதியற்றவை, மதிப்பற்றவை என்று விலக்கி விடுகிறான். பராபக்தி இத்தகைய வலிமை வாய்ந்தது. இத்தகைய பக்தன் இறைவனை காண கோவிலுக்கோ சர்ச்சுக்கோ போவதில்லை. அவனை பொறுத்தவரை இறைவன் இல்லாத இடமே இல்லை. அவன் கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் இறைவனை காண்கிறான். மகானுடைய புனிதத்திலும் கொடியவனுடைய பாவத்திலும் இறைவனை காண்கிறான். ஏனெனில் இறைவன் வலிமை பொருந்தியவனாக, என்றும் அழியாத அன்பின் ஒளியாக, என்றென்றைக்கும் எப்போதும் மகிமையுடன் தன் இதயத்தில் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை அவன் ஏற்கனவே உணர்ந்து விட்டான். 9வது தலைப்பு, பக்தியை மனித உறவுகளில் காணல். உண்மை அன்பின் முழு நிறைவாக விளங்கும் இந்த பராபக்தியின் இயல்பை சொற்களால் விளக்குவது இயலாததாகும். அதன் குறைவற்ற முழு நிறைவையும் அழகையும் அறிய மனிதனின் எல்லை மீறி பறக்கும் கற்பனை கூட சக்தியற்றது. ஆனாலும் பக்தி நெறியை அதன் தாழ்ந்த நிலையினானாலும் சரி, உயர்ந்த நிலையில் ஆனாலும் சரி பின்பற்றி வருபவர்கள் பக்தியை அறிந்து கொள்ளவும் அதன் இலக்கணத்தை விளக்கி கூறவும் குறைவுடைய இந்த மனித மொழியைத்தான் எல்லா நாடுகளிலும் பயன்படுத்தி வந்துள்ளனர். இல்லை, விளக்க முடியாத இந்த இறையன்பை விளக்க மனித அன்புதான் அதன் பல்வேறு தோற்றங்களில் ஏதோ ஓரளவிற்கு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. தெய்வீக விஷயங்களை மனிதன் தன் மனித நிலைக்கு ஏற்பத்தான் சிந்திக்க முடியும். தனி பரம்பொருளை விளக்க வேண்டுமானால் வரையறைக்கு உட்பட்ட நமது மொழியில் புகுத்தித்தான் அவரை விளக்க முடியும். எல்லையற்றதை எல்லைக்கு உட்பட்ட மொழியில் எழுதியதுதான் இந்த பிரபஞ்சம். எனவேதான் பக்தர்கள் இறைவனையும் அவனது வழிபாட்டையும் விளக்குவதற்கு மனித அன்பை குறிப்பிடுகின்ற சொற்களையே பயன்படுத்தியுள்ளனர். பராபக்தியை பற்றி எழுதியுள்ள ஒரு சில மாபெரும் ஆச்சாரியர்கள் இந்த தெய்வீக அன்பை பல்வேறு வழிகளில் அறியவும் அனுபவிக்கவும் பெரிதும் முயன்றுள்ளனர். இந்த அன்பு அதன் கீழ்நிலையில் உணரப்படும் போது சாந்தம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தனின் உள்ளத்தில் அன்பெனும் தீ மூண்டு எழாத போது, அன்பெனும் பித்து அவன் அறிவை ஆட்டி படைக்காத போது, மற்ற சாதாரண அன்பை போல் அவனது அன்பும் அமைதியாக செல்லும்போது, உருவங்கள், சடங்குகள், புறச்சின்னங்கள் இவற்றை கொண்டு செய்கின்ற வழிபாட்டை விட சற்றே உயர்ந்து விளங்கும்போது, பித்தேறியவனைப் போன்ற தீவிரமான அன்பின் அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் சரளமாக செல்லும்போது அது சாந்த பக்தி எனப்படுகிறது.